அண்ணா எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. நான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதியில் கலாமணி ஜெகநாதனா. இன்னைக்கு 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேர்தல் அறிவிச்சு முதல்ல இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பண்ணியிருக்கோங்க. உங்களோட வெற்றி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா தான் இருக்குங்க. ஏன்னா எனக்கு இப்போ கரண்டா இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிஆர்சி அருண்குமார் அண்ணா. ஆனா அவர் களத்துக்கே வந்தது இல்லைங்க. நாங்க பரப்புரைக்கு போறோம். நிறைய மக்களுக்கு யார் எம்எல்ஏ அவங்க பேரே தெரியலீங்க. அவங்க எங்களை கேக்குறாங்க யாரு அப்படின்ட்டு. அந்த அளவுதான் இருக்குங்க. 5 வருஷமா அவரு ஓட்டு வாங்க வந்ததோட சரிங்க. அதுக்கப்புறம் தொகுதி பக்கம் எட்டியே பார்க்கல, எந்த பிரச்சனைகளுக்கும் முன்னெடுக்கல. இந்த முறை நாங்க கண்டிப்பா எங்களுக்கு தாங்க நகைச்சு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நான் 3வது முறைங்க. 2021 17,000 சில்லரை வாங்கியிருந்தேங்க. அப்புறம் 24 எம்பி எலெக்ஷன்ல 84,000 வாக்குகள் வாங்கியிருந்தேங்க. இப்போ இது 3வது அண்ணா விஜய். நீங்க ஒவ்வொரு தடவையும் இப்படியே தான் சொல்றீங்க. நாம் தமிழர் கட்சி 21 அப்புறம் இருக்காது, 24 அப்புறம் இருக்காதுன்னு எல்லாரும் அப்படியே சொல்றீங்க. விஜய் என்ன வராரு பாக்கலாங்க. எங்க கட்சி மக்கள் கிட்ட நாங்க எங்களோட சின்னத்தையும் எங்க கொள்கையிலையும் நாங்க கொண்டு போய் சேர்த்துட்டோம். மக்களுக்கு எல்லாத்துக்குமே புரிதல் வந்துருச்சு. யாரு வந்தாலும் நாம் தமிழர் கட்சி இந்த முறை எங்களுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமா எங்களுக்கு தான் இருக்கு. எங்களுக்கு அண்ணா சொல்றாரு இல்லைங்களா, நாங்க மக்களோட தான் கூட்டணி வச்சிருக்கோம். இப்ப எல்லாருமே இன்னும் அறிவிக்கவே இல்லைங்க வேட்பாளர்களை யாரு. ஆனா நாங்க 234 பேரையும் அண்ணன் 2 மாசத்துக்கு முன்னாடியே அறிவிச்சு நாங்க கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேலே களத்துல வேலை செய்யறோங்க. அப்ப எல்லாரும் இன்னைக்கு ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு ஃபுல்லா 234 பேர் ஒட்டுக்கா வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கோங்க. அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுப்பீங்க நாங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கோவை முழுக்க அந்த 10 தொகுதி அவங்க 10 தொகுதி வரும். ஒவ்வொரு தடவையும் அண்ணா வாக்குக்கு காசு கொடுத்துதான் ஓட்ட பறிக்கிறாங்க. வாக்குக்கு 1 ரூபா கூட கொடுக்காம இப்போ நாங்க மட்டும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இவ்வளவு சதவீதம் வாக்கு வாங்கணும். இப்பவே பார்த்திருப்பீங்க. இலவசங்கள் நிறைய போதுங்க. அண்டா குண்டா சீலா வேட்டி எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்க வாக்கு மக்கள் கிட்ட பணத்தை கொடுத்துதான் வாங்குறாங்க. அவங்க நான் இது பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இத்தனை நல்ல திட்டங்கள் நாங்க பண்ணியிருக்கோம், நாங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் காப்பாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருமே சொல்லி பாக்கி கேட்கறது இல்லைங்களே. அந்த இலவசத்தை கொடுத்துதான் மக்களை ஏமாத்துறாங்க. ஃப்ரிட்ஜ் கொடுக்குற, வாஷிங் மிஷின் கொடுக்குற, 2 வீலர் கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டிதான் ஏமாத்துறாங்க. இந்த முறையும் அப்படிதான் பண்ண போறாங்க. என்ன மாதிரியான பரப்புரை மேற்கொள்ள போறீங்க? ஆனா பரப்புரை இப்போ நாங்க மக்கள் கிட்ட ஆல்ரெடி ஒரு முட்டை போயாச்சுங்க. எல்லாம் துண்டறிக்கைகளா கொடுத்து எங்க கொள்கைக்கு உட்பட எல்லாம் நாங்க புரிதலை ஏற்படுத்திட்டோம். திரும்பி இன்னொருக்கா போறோங்க. அவ்வளவுதாங்க. 6 மாசத்துக்கு முன்னாலே நாங்க வேலையை தொடங்கிட்டோம். இன்னொருக்கா மக்களை போய் நாங்க டெய்லி சந்திச்சுதான் இருக்கோம். இந்த 15 நாள் இன்னும் தீவிரமா சந்திப்போம். அடிப்படை பிரச்சனைகள் தாங்களா. ஏன்னா நான் போற பகுதியில் எல்லாமே மக்கள் பாத்தீங்கன்னா சாலை வசதி இல்லைங்கிறாங்க, தெருவிளக்கு கிடையாது, நல்ல சாக்கடை வசதி இல்லைங்கிறாங்க, நாய்கள் தொல்லை அதிகமா இருக்குங்க. அப்புறம் ஒரு பகுதியில் 60 வருஷமாய் அந்த மக்களுக்கு பட்டா கொடுக்கல. இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகளே இன்னும் இங்க தீரலைங்க. அது எல்லாத்தையுமே முதல் நம்ம தீர்த்து வச்சாதான்